பாஜகவே பேச முடியாத அல்லது பேச தயங்கிய அந்த சப்ஜெக்டுக்குள் எடப்பாடி நுழைஞ்சது தான் சிக்கல். அது திமுக விடாமல் பிடிச்சிச்சு. நம்மளும் நேற்று பேசணும். அதில் முக்கியமான பல்வேறு இடங்களில் வேறு ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தினாங்க. பழனியில் ஆர்ப்பாட்டம், இங்கே கொளத்தூரில் ஆர்ப்பாட்டம், சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். அது எப்படின்னா திமுக எப்பவுமே கவனமாக காய் நகர்த்துவார்கள். இப்போ இந்த விவகாரத்தை ஒரு பள்ளி கல்லூரிகளுக்கு இந்து சமய அறநிலைத்துறையினுடைய நிதியை பயன்படுத்தக்கூடாது என்று எடப்பாடி சொல்லிவிட்டார். அப்போ கல்வி கிடைப்பதை இவர் தடுக்கிறார் அப்படின்ற கோணத்தில் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் பரப்பினால் கல்லூரி என்று நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தா இது அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடியாக வரும். அதாவது அவர் ஏன் அது எழுதி கொடுத்தாங்க, யார் எழுதி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. பாஜக எழுதி கொடுத்ததா? அதனால தான் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவினுடைய குரலாகவே மாறிவிட்டார்ல, பாஜகவை ஒரு தொண்டராக மாறிவிட்டார் அப்படின்ற டோனில் பேசுறது என்னென்னா, இப்போது திருப்பதி எவ்வளோ பெரிய கோயில், இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி வசூலாக இருக்கிற வசூல் செய்கிற கோயில் திருப்பதி. அந்த திருப்பதி தேவஸ்தானம் ஒரு யூனிவர்சிட்டியை நடத்துது, திருப்பதி யூனிவர்சிட்டி. அதன் கீழே பல்வேறு கல்லூரிகள் நடக்கிறது. அப்போது தமிழ்நாட்டில் மட்டுமா கோயில் நிதி கல்லூரி பள்ளிக்கு செலவு செய்கிறாங்க?